ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சீட் போர்டு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த கண்டென்ட்லா அலப்பறைகளில் பார்ட் 2 பார்த்திங்கன்னா இதில் கண்டென்ட் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டி தான் ஃபோன் பண்ணி பேச போகிறோம். கொஞ்சம் ஜாலியாகவே போகும், பாருங்கள். சரியா? எப்படி பேசுவோம்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் போடுவோம். சொல்லுங்க ஜி. சொல்லு நம்பர் சொல்லு. வாய்ஸ்ல ரெக்கார்ட் ஆகல. 95 85 64. அந்த செலிபிரிட்டி யாருன்னா நான் கடைசியில பார்த்துவாங்க. வாய்ஸ் அந்த மைக்கை வச்சுக்கோ. இங்கேயும் கேட்கணும்டா, மைக் அப்படி கையில வச்சுக்கோ. ஒரு சைடா நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலோ, அக்கா, நாங்கடா. கேக்குதா? சொல்லுமா. நம்ம எதையோ விட்டோமே, எதில் விட்டோம்? கொஞ்சம் பிஸி. எதிலையோ பேசிட்டு இருந்தோமே. நான் கூட அப்படியே அப்புறமா கால் பண்ணேன். நான் கூட அப்புறமா கால் பண்றேன்னு சொன்னனே. ஏதோ ஒரு இது அந்த பிளாக் ஸ்டார் அவங்க என்ன என்ன சொன்னாங்க? என்ன விஷயம்? பிளாக் ஸ்டார் வந்து இது யார் நம்பரு? இது பக்கத்து தெரிஞ்சவங்க தான். இது ஒரு ஆண்டியோடது. ஆமா, அது போனு அவங்கதான். சரி வரேன்னு சொல்லிருக்கான். என்ன பிளானு? என்ன பிளானு? ஹலோ ஆக்கா, சொல்லுங்க. என்ன பிளானு? கேக்குதா? கேக்குது. எப்படி சும்மா நார்மலா எடுத்தா போதுமா? எப்படி என்ன மாதிரி செட்டப்ல எல்லாரும்? சரி, பண்ணி பாருங்க. சரி, இப்ப சொல்லுங்க. என்ன இது? நீங்க தான் சொல்லணும். நாங்களா? அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, செலிபிரிட்டி போயிட்டாங்க, எக்க போனாங்க, இருக்காங்க. ஆமா, நாங்க நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்குது ஒண்ணு. சரி, வேற ஏதாச்சும் பத்தி பேசுவாங்க. வேற என்னத்தை பத்தி பேசுறது? செலிபிரிட்டி எல்லாம் வேண்டாம். இப்ப நியூவா ஒண்ணு போடு. இந்த மாதிரி செலிபிரிட்டி நம்ம அது வேஸ்ட். ஆமா, அது இனி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. அத கட் பண்ணிருவியா? சரி, அதுல கட்டெல்லாம் இல்ல. ஹலோக்கா, கேக்குதா? ஆமா, அதான் சொன்னோம்ல சார்ஜ் கம்மியா இருக்குன்னு. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டே இருந்தா. அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ ஒரு நாள் ஞாபகப்படுத்தி விட்டுரு. சரி வந்து பாத்துட்டு நம்ம உங்க டீம் பக்கத்துல வச்சு நம்ம பேசி ஒரு போட்டுங்க அப்படின்னு சொன்னா. எங்க வச்சு ப்ரமோஷன் நம்ம அங்க வச்சு? ஆமாக்கா, நம்ம இப்போ அதான் இப்போ ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணி அதுல வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வச்சு ஃபுல் படம் பாக்குற மாதிரி அதானே? அப்ப பாத்துட்டு அங்க வச்சு. இப்ப கேக்குதா? ஹலோ, கேக்குதா? இப்போ நம்ம ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணி அங்க வச்சு ப்ரொஜெக்டர்ல படம் பாக்குற மாதிரி. அப்புறம் அங்கனே வச்சு தானே ப்ரொமோஷன் இருக்கும். சரி. அவங்க மட்டும் தானே? இல்ல வேற? இல்ல பிளாக் ஸ்டார் மட்டும் தானே? இல்ல வேற யாராவது வச்சு பண்றீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி. சீக்கிரம். சரி. சரி. சின்ன இதுல ஆமா அப்படி எடுத்து போட்டாதான் உண்டு. அதாவது கொஞ்சம் ஆமா எல்லாரும் இருக்கட்டும். படமா யாரெல்லாம்? ஒரே ஒரு ஆளை மட்டும் லெஸ் பண்ணிடலாம். அப்புறம் வைரமுத்து அவங்களையும் கூப்பிட்டுருங்க. வைரமுத்து இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரையும் சொல்லணுமா? பேசல, ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த பாட்டை கேட்டுட்டு. என்ன சொல்லணுமா? இன்வைட் பண்ணணுமா எல்லாரையும்? ஸ்பெஷலா
அப்படியா? ஆமா, ஆமா. சரி, அதெல்லாம் இன்வைட் பண்ணாம அதெல்லாம் சொல்லாம இருப்பேன். அதெல்லாம் கண்டிப்பா பாட்டை நான் கேட்டுட்டு எல்லாரும் ஒப்பாரி. அஜித் குமார் ஒரு சைடு ஒப்பாரிக்காரு. என்னத்த சொல்றேன்னு தெரியல. நீங்கெல்லாம் என் டீம் நான் சொல்றேன். ஆக மொத்தம் அதுல என்ன இருந்து ஆக 2 லைனு. அந்த 2 லைனுக்கு அந்த ஒப்பாரிக்க ஃபுல் பாட்டுன்னு கேட்கல, எல்லாம் ரெடி ஆயிட்டு. அது என்னன்னா மொத்தத்துல அந்த அண்ணன் அடி வாங்குற எல்லா இடத்துலயும் அந்த அண்ணன் மட்டும் தான் அடி வாங்குறான். அவன் அடி வாங்குறதுக்காண்டியே பிறந்திருக்கான். ஆமா ஆமா. ஆனா பாவம், அவனுக்கு பாவமா தோணுது. அவனை உப்பு வச்சிருக்கு பாவம் தன்மை. அது என்னன்னு தெரியல. சேனல் ஒரு மாதிரி ரத்தம் வளர்க்கறி வெட்டினவே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒண்ணு இல்ல, அது முக ராசி. ஆமா, அன்னைக்கு நீ விளக்கு மரத்தை தூக்கிட்டு போனீங்க, அன்னைக்கு பாவமா தெரியலையோ? அன்னைக்கு வீட்டுல தப்பதில்ல. நீ தானே சொன்ன எனக்கு இந்த அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தானே சொன்ன. ஒரு தப்பு வீட்டுல இருக்க மாதிரி ஒரு சாரி கிட்ட போட்டாலும் இன்னும் கேள்வி இருக்கும். அந்த மாதிரி தேவையான நிலைமை எடுப்பாங்க. இதே தகவல் வேற போயிருச்சு. இது எதிர்பார்க்கல இந்த அளவு போகும்னு. அது பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்ல ராசா நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னோட இன்ஸ்டா குரூப் நிறைய இருக்கு. குரூப்ல அந்த வீடியோவை போட்டு விட்டேன், எல்லாரும் பாத்துருக்காங்க. அங்க எல்லாருமே பார்த்தோம்னா வந்து வெளியே போயிடுச்சு. சரி, பாத்துருக்காங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அடிச்சியா அப்படின்னு. ஐயோ அப்பெல்லாம் அடிக்கல, வீடியோ தான். அப்படியா? அந்த மொத்தத்துல அந்த அண்ணன் எல்லாம் பேச சொல்றாங்க. அந்த பையன் வெயில் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த அண்ணன் வெயில சொன்னாங்க. அப்புறம் நம்ம வயிறனே குடிக்கிற சீன் இருக்கலாம். அதையும் அது எப்படி தமிழ் அது வந்து கோட்டரை இப்படி இல்ல, காஃபிக்கு அந்த ரியாக்ஷனா நல்லா இருந்துச்சு. அதான் அஜித் குமாரால வெளியே தலை காட்ட முடியலையா அவங்களுக்கு? வெளியே தலை காட்ட முடியல. ஃபேன்ஸ் அவ்வளவு வராங்களாம் வீட்டுல. வேலைக்கு போற இல்ல, அவன் வந்து தலை காணிக்க முடியல, வாழை காணிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதான் அதை எங்க கிட்ட வந்து இப்படி வந்து கேக்குறாங்களா எதுக்காக அப்படின்னு. பெரிய செலிபிரிட்டி வயிறன்னா இல்லன்னா டைம் பார்த்தா வரணுமா? எப்படி ஒரு செல்ஃபி எடுக்கணும் கூட, செல்ஃபி எடுக்கணும்னு. செல்ஃபினே சொல்லு செல்ஃபி எடுக்கணுமா? யாருக்கு நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? எப்படி செவ காமெடியே. நான் இன்னைக்கு பேரலுக்குள்ள இருந்துச்சிருக்கேனா? இல்லனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? எப்படி சொல்ல இருந்தீங்களா? நானும் ஃபேன் தான். அப்படியே உண்மையா? சீலிங் ஃபேனா டேபிள் ஃபேனா? ஹலோ, உண்மையில தானா?